மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனை எதிர்த்து மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டங்ஸ்டனுக்காக இதை செய்கிறாங்களா ஏன்னா அல்லது இதை தோண்டி தமிழர் கலாச்சாரத்தை மறைக்கிறதுக்காக செய்கிறாங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு. முதல்வர் வந்து ஒரு படி மேலேயே போய் அப்படி வந்து அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பு நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன், அந்த தெளிவாக சொல்லிவிட்டேன். நான் உயிரை கொடுத்து நாங்கள் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏங்க சாகலைன்னு கேட்கறதுக்கு அதுக்கு மாதிரி ஆளுங்க இருக்காங்க. சங்கி குரூப் போடுவாங்க, உங்க இன்னும் ஸ்டாலின் சாகலையா, அது ஒரு செட் இருப்பானுங்க. ஆமா சார், அப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியுமே கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். காந்தி வந்து அரை மணி நேரம் தான் உண்ணாவிரதம் இருப்பார். அதுக்குள்ளார அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அதுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த மரியாதை கொடுக்குற ஆட்சி இல்லை. இப்போ சமீபமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த போராட்டம் இறங்கினாலே எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறதா, ஒரு போராட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் பண்ணுறவங்களே ஏமாந்துட்டு. ஏன்னா உடனே வந்துடும், இவனுக்கு அறிவு கட்ட இந்த முட்டாளுக்கிட்ட போய் இதெல்லாம் ஏன் கேட்டீங்கன்னு. இந்த சங்கி கூட்டம் உடனே வந்துடுது, ஒரு 20 பேர். அந்த சங்கி பசங்களுக்கு அதை தாங்க முடியலைங்கிறத பார்த்து ஒரு 30 பேர், உங்கள் அப்பா திருண்டியா, உங்கள் தாத்தா திருண்டியா, உங்கள் பாட்டி திருண்டியா, இனிமேல் உத்தம புத்தனுக்கு பிறந்தவங்க நாட்டம். ஏன்னா பெரியார் படத்துக்கு மேலே ஒரு சின்ன பையன் வந்து மூத்திரம் பெயர் மாதிரி போட்டோ எடுத்து போட்டார். அண்ணாமலை அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு காமெடி பீஸாக இருப்பீங்க, கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருக்கீங்க. வேதாந்தா நிறுவனம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து இப்போ நிறைய ஊர் அழிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? வணக்கம் சார். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டங்ஸ்டனை எதிர்த்து மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. டங்ஸ்டன்னா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரிதல் இருக்காது. அப்படின்னா என்ன சார், அதுக்காக எதுக்கு எல்லாருமே வந்து எதிர்த்து போராடுறாங்க? டங்ஸ்டன் எனக்கு தெரிஞ்சவர்களும் என்னன்னாக்கா, அந்த காலத்தில் இருந்த பல்பில் டங்ஸ்டன் ஒயர் போட்டாங்க. ஆமாம். எடிசன் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 300 தடவை தோல்வி அடைஞ்சு 300வது தடவையோ என்னமோ சொல்லுவாங்க. கடைசியாக டங்ஸ்டன் இது பண்ணார். டங்ஸ்டனுடைய அது ஒரு மெட்டல். ஆமாம். அது என்னன்னாக்கா ஒரு ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அது தாங்கும், எரிஞ்சு போகாது. எவ்வளோ பெரிய உஷ்ணமாக வெப்பமாக இருந்தாலும் அதில் எரிஞ்சு போகாத சக்தி உள்ளதுனால தான் நீண்ட காலம் பயன்படுத்துறதுக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லி தான் பல்பில் அதை பயன்படுத்தினார். ஓகே. பல்பில் அதை பயன்படுத்தினது பிறகு தான் வந்து ஒரு பல்பினுடைய ஆயுள் காலம் வந்து அதாவது 1 மாதம் 2 மாதம் அல்லது 1 வருஷம் வர்ற அளவுக்கு அதுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த டங்ஸ்டனுடைய வெப்பம் தாங்கும் சக்தி. புரியுது. அது மாதிரியான ஒரு உலோகம் அது வந்து அந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க போட்டு. எனக்கு நான் சொல்கிறது ரைட்டாக இருக்கலாம் தப்பாக இருக்கலாம். ஓகே. ஏன்னா உடனே வந்துடும், இவனுக்கு அறிவு கட்ட இந்த முட்டாளுக்கிட்ட போய் இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னு ஒரு செட்டு இருக்கானுங்க, அவனுக்கு அதை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இதை சொல்லிடுறேன். பட் கேட்டீங்க, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு இதை சொல்கிறேன். ஓகே. இது வந்து மதுரையில் அந்த இடத்துல கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இது கிடைக்கிற இடம் எங்கே இருக்குதுன்னாக்கா, நம்முடைய தமிழர் நாகரிகத்துக்கெல்லாம் நம்ம இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக, புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வெட்டப்பட்ட பல இடங்களில் அந்த இடத்துல இந்த சுரங்கம் இருக்குதுங்கிறாங்க. புரியுது. டங்ஸ்டனுக்காக இதை செய்கிறாங்களா ஏன்னா அல்லது தமிழருடைய கலாச்சாரம் நிறைந்த அந்த இடத்துல இதை தோண்டி தமிழர் கலாச்சாரத்தை மறைக்கிறதுக்காக செய்கிறாங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு வருது. ஓகே. அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, கலாச்சாரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு, பண்பாடும் கலாச்சாரமும் எங்களுடைய வரலாறு எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி அந்த மதுரை மக்கள் போராடுறதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார். இது அந்த போராட்டத்தில் நம்ம அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஏகமனதாக தீர்மானம் போட்டு, ஓகே, அனைத்து கட்சியினரும் ஏகமனதாக வந்து அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் வந்து ஒரு படி மேலேயே போய் அப்படி வந்துன்னா நான் பதவியை ராஜினாமா பண்ணுறேங்கிற அளவுக்கு ஒரு வேகமாக பேசியிருக்காங்க. ஆமாம் சார், அப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியுமே அவரை தாண்டி இந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல்வர் வந்து அதை அவ்வளோ வேகமாக சொல்லியிருக்கிறார். நான் உயிரை கொடுத்து நாங்கள் நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஏங்க சாகலைன்னு கேட்கறதுக்கு அதுக்கு மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அது பதிவு போடுவாங்க. அந்த ஒரு குரூப், அந்த சங்கி குரூப் போடுவாங்க, உங்க இன்னும் ஸ்டாலின் சாகலையான்னு. அது ஒரு செட் இருப்பானுங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக கேட்குறது அனுப்பிச்சு ஒரு 10 பேர். ஏன்னா இப்போ என்னுடைய பதிவுகளுக்கெல்லாம் அவனுங்கிட்ட தான் நிறையா வருது. இந்த சங்கி கூட்டம் உடனே வந்துடுது, ஒரு 20 பேர். ஐயோ, முக்கியமாக எப்போ நான் பார்த்தேன்னா, டாப்பிக்கை விட்டு போகிறேன். பரவாயில்ல. கன்னியாகுமரியில் அந்த கண்ணாடி பாலம் போட்டாங்க பாருங்க. ஓகே. ஆமாம். அந்த சங்கி பசங்களுக்கு அதை தாங்க முடியலைங்கிறத பார்த்து ஒரு 30 பேர், உங்கள் அப்பா திருண்டியா, உங்கள் தாத்தா திருண்டியா, உங்கள் பாட்டி திருண்டியா, இனிமேல் உத்தம புத்தனுக்கு பிறந்தவங்க நாட்டம், இவனுக்கு அத்தனை பேர் போட்டானுங்க. அதுலேருந்து தெரிஞ்சது சங்கி எவ்வளோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கானுங்க. திராவிட இயக்கங்கள் எது செஞ்சாலும் அதை எதிர்த்து அதை கேவலப்படுத்துறதுக்குன்னு ஒரு செட்டு உட்காந்துருக்காங்க. இந்த திமுக ஐடிவிங்க அதை பார்க்கணும், இதுக்கு பதிலெல்லாம் அவங்க கொடுக்கறதுக்கு பார்க்கணும்.
இதெல்லாம் வந்து நாங்கள் போராடிட்டு இருக்க முடியாது, நீங்கள் தான் பார்க்கணும். அதெல்லாம் அந்த ஐடி விங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரில. அவங்க ஐடி விங்க எவ்வளோ ஒழுங்காக ஒர்க் பண்ணுது பாருங்க. எந்த ஒரு திராவிட இந்த தமிழ்நாடு அரசு எது பண்ணாலும் உடனே அதை கேவலப்படுத்தி ஒரு நிறைய வருது இதில் யூடியூப்பில். அதை நீங்கள் வந்து திமுக ஐடி விங்க அதை பார்க்கணும், அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும் அவங்க. ஆனால் அது கவுண்டர் கொடுத்தா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி வச்சு இப்போ நம்ம என்னை பொறுத்தவரை அது வரட்டு தவளை கத்திக்கிட்டு தான் இருக்கும். புரியுது. அதான் அதை பற்றி நம்ம சட்டம் பண்ண வேண்டியதில்லைங்கிறது. அது இன்னொரு இக்னோர் பண்ணுறது இன்னொரு ஒரு விஷயம். அது இக்னோரும் பண்ணலாம். இப்போ நம்ம அதை பொறுத்தவரை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். அவங்களுடைய கமெண்ட்டை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவனுங்க அப்படி தான் கத்துவானுங்க, வைத்தறிச்சலில் இருக்கானுங்க. ஏன்னா பெரியார் படத்துக்கு மேலே ஒரு இப்போ சின்ன பையன் வந்து மூத்திரம் பெயர் மாதிரி போட்டோ எடுத்து போட்டானுங்க. உன் வைத்தறிச்சல் எவ்வளோ கொட்டிக்கிட்டாரு பெரியார்னு தெரிஞ்சுது. அதை வச்சுக்கிட்டு பல பற்றியில் காத்துரு அப்படின்னால எனக்கெல்லாம் விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அந்த டாபிக் விட்டுருங்க. மதுரை மக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ராஜினாமா வரலும் போவேன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. அதனுடைய சீரியஸ்னஸ் வந்து ஒன்றிய அரசுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு ஒரு அறிக்கை வந்ததாக எனக்கு ஞாபகம். புரியுது சார். அது என்னாச்சுன்னு பாருங்க. அண்ணாமலை அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு, இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ முதல் முறையாக மக்களுடைய இதை வந்து இப்போ இது புரிஞ்சுக்கிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு. அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். மக்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எப்பவுமே ஒரு காமெடி பீஸாக இருப்பீங்க, கொஞ்சம் சீரியஸாக பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேதாந்தா நிறுவனம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து சுரங்கத்தெல்லாம் வந்து பிளான் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஊர் அழிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது எப்படி சார்? இல்லை, இது இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கணும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம பாதிக்காமல் இந்த சுரங்கத்தை தோண்ட முடியுமாங்கிறத நம்ம கேட்க. எகிப்தில் வந்து ஒரு டேம் கட்டினாங்க, அஸ்வான் டேம்னு நினைக்கிறேன். டேம் பேர் தெரியல. நைல் நதியில் கட்டுறாங்க. அது எகிப்தினுடைய வளத்துக்கு அது ரொம்ப முக்கியமான டேம். ஆனால் அந்த இடத்துல அந்த டேமை கட்டினா 6000 வருஷத்துக்கு பழமையான ஆபு சிம்பல்ங்கிற ஒரு பெரிய கோயில் இருக்குது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து ஏறத்தாழ 50 அடி 60 அடி உயரம் உள்ள சிலைகள், பெரிய ராட்சசத்தனமான சிலைகள், ஒரு 3 சிலைகள் இருக்குது. ஓகே. அந்த ஆபு சிம்பல்னு பேர். அந்த கோயில் அந்த டேம் கட்டினா உள்ளே போய்ட்டுன்னு முழுகிடும் அப்படின்னும் போது யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் சபை அதை எப்படியாவது பாதுகாக்கணும்னு சொல்லணும்னு என்ஜினியர்ஸ் அமைச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே பூமியோட பேர்த்து பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதையும் காப்பாற்றிட்டாங்க, டேமையும் கட்டிட்டாங்க. அது மாதிரி முடியுமா? இந்த டங்ஸ்டன் சுரங்கம் நமக்கு தேவைப்படுது, முன்னேற்றத்துக்கு அது தேவைப்படுது. அந்த தேவைப்படுறது வந்து இந்த அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்களில் பாதிக்காத அளவில் அந்த சுரங்கத்தை தோண்ட முடியுமான்ற ஆல்டர்னேட் முறைகளை அவங்க வேதாந்தா கொடுத்து அதை நிறைவேற்றிக்கலாமே. என்ன முடியாதுன்னு சொல்கிறத விட எப்படி அதை இடையூறு இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏன் பார்க்கக்கூடாதுங்கிறத என்னுடைய சாத்தியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நிலமே வந்து மாட்டிகிட்டு இருக்கு. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எதுவாக விவசாயத்தையும் பாதிக்காமல் இதையும் பாதிக்காமல் நீ எப்படி அதை செய்ய முடியுமா? வேறு ஆல்டர்னேட் இருக்குதான்னு பாருங்கிறது தான். இப்போ நெய்வேலியில் சுரங்கம் தோண்டத்துக்கு முடிவு எடுத்தாங்க. வழக்கமான சுரங்கமாக அவங்க தோண்டலை. அது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே சுரங்கம் கிடையாது, பெரிய இது தான் இருக்குது. அப்படியே தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுரங்கமே இல்லாத புது மாதிரி முறையில். ஏன்னா அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் பாதிக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த ஆர்டிசன் வெல்ஸ் வந்து அது சுரங்கம் தோண்டோம்னா அது அப்படியே பொங்கி வந்து தொழிலாளிகள் அத்தனை பேர்த்தையும் கொண்டு வரும். அதனால தான் அங்கே சுரங்கம் தோண்டலை. அது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் மெத்தடில் அதை செய்ய அவங்க ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சி அந்த நிலக்கரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு மாற்று வழியை அதை கண்டுபிடிக்க கூடாதுங்கிறது தான் நம்முடைய ஆலோசனை. செய்யறதுக்கு பாருங்கள், கண்டிப்பாக முடியும். முடியும். அதே மாதிரி பாதிக்கவும் பாதிக்காது, விவசாயமும் பாதிக்காது, அகழ்வாராய்ச்சியும் பாதிக்காது, இந்த சுரங்கமும் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை நீங்கள் கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி அதில் இந்த போராட்டத்தில் வந்து எல்லாருமே மக்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ சமீபமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அந்த போராட்டம் இறங்கினாலே எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறதா நம்ம வந்து பார்க்கப்படுதுல வாடிக்கையா. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எந்த போராட்டமாக இருந்தாலுமே ஒரு போராட்டத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணலன்னு வச்சுங்க, போராட்டம் பண்ணுறவங்களே ஏமாந்து போயிடுவாங்க. நான் ஒரு போராட்டம் பண்ணுறேன், என்ன நம்பிக்கையில் பண்ணுவேன்னா சாயந்தரத்துக்குள்ளே விட்டுருவாங்க போலீஸ் பிடிச்சி, அது ஒரு செய்தி ஆக்கிட்டு நான் வெளியே வந்துடுவேங்கிற நம்பிக்கையில் தான் நான் போராட்டமே ஆரம்பிக்கிறேன். புரியுது. ஒரு தடவை எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு போராட்டத்துக்கு சாகும் வரை உண்ணாவிரதம். நான் தான் சொன்னேன், இந்த விளையாட்டே வச்சுக்காத, சாவிட்டுன்னு விட்டுவிட்டானா என்னையா பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பாருங்கள், நான் வடக்கில் ஒருத்தர் வந்து பிரசாத் கிஷோர் நினைக்கிறேன், அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது விட்டுவிட்டாங்க. கோர்ட்டு வந்து தலையிட்டு வந்து அதை சாவ விட்டுறாருங்கன்னு பிரசாந்த் கிஷோர் யாருக்கோ ஒருத்தருக்கு அவரை சாகடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை நிறுத்தத்துக்கு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள்லாம் உண்ணாவிரத போராட்டத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை.
புரியுது. அது வெள்ளைக்காரர் இருந்த காலம் அவங்க கண்ணியமான ஆட்சி நடத்தின காலம். காந்தி வந்து 1/2 மணி நேரம் தான் உண்ணாவிரதம் இருப்பார். புரியுது. அதுக்குள்ளார அந்த பிரிட்டிஷ்காரர்கள் வந்து அதுக்கு மரியாதை கொடுத்தாங்க. ம். இன்னைக்கு அந்த மரியாதை கொடுக்குற ஆட்சி இல்லை, புரியுது. சாவுன்றாங்க. புரியுது. நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்காக சங்கரலிங்க நாடார் உண்ணாவிரதம் இருந்தார். அன்னைக்கு இருந்த ஆட்சி செத்து பண்ணி விட்டுடுச்சு இல்லை. புரியுது. அதே சமயத்தில் பொட்டி ஸ்ரீராமலுங்கிறவர் ஆந்திர மாநிலத்தை பிரிக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார். அவர் இறந்த உடனே ஆந்திரா பற்றி எரிஞ்சுது. ஆமாம். இங்கே சங்கரலிங்க நாடார் இறந்தபோது ஒரு ஈக்காக்கா ஒன்று அசையில்லை. புரியுது சார். அதனால் இன்னைக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கெல்லாம் மரியாதையெல்லாம் நின்று போச்சு. அதாவது எந்த போராட்டமாக இருந்தாலும் மக்கள் கவனத்தை திருப்பணுன்னாக்கா மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிச்சா தான் மக்கள் அதை சட்டப்படுறாங்க. ஓகே. இல்லாட்டி போராட்டங்களுக்கு வேல்யூ இருக்காது. ஓகே சார். இவ்வளோ கேட்ட கேள்விக்குள்ள ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.